இந்த வாரம் ஆயுத பூஜைப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு கண்டென்ட்டை வாரி வழங்கினது இந்த பல்லாவர சந்தை தான். ஆயுத பூஜை ஸ்பெஷலாக இந்த பல்லாவர சந்தைக்கு பூசணிக்காய் உடச்சி பூஜையை பண்ணலாம். பட் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது. அதனால் ஸ்டார்டிங்லேயே இந்த பல்லாவர சந்தைக்கு ஒரு வாழ்த்து சொல்லி எடிட்டில் பூஜை பண்ணிடுவோம். வெறும் ஸ்க்ராப் எலக்ட்ரானிக்கை வச்சு இவ்வளோ கண்டென்ட் கொடுத்த நம்ம பல்லாவர சந்தை இதுக்கப்புறமும் நிறைய ஸ்க்ராப் எலக்ட்ரானிக்ஸை கம்மி விலையில் கொடுத்து நிறைய மக்கள் பயன்படுற மாதிரி வரணும். அதுக்காக நம்மளோட சிறந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் ஒன்று பார்த்தோம். பார்க்குறதுக்கு சொம்பு மாதிரி இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு மூலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சென்சார் அண்ட் கேமரா மூலமாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகி உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஐஃபோன் நெக்ஸ்ட் சீரிஸ் ஃபோன் ஒன்று பார்த்தேன். இது வந்து டிஸ்பிளே உடஞ்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க. இதுதான் உடஞ்சிருக்கு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக உடையில. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆப்பிள் மேக் புக் மாதிரி சாம்சங்கோட ஒரு விலை உயர்ந்த லேப்டாப் இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1.5 லட்சம் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட லேப்டாப்பை பல்லாவரத்தில் வாங்கிக்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போக போகிறோம். எதுக்காகனா பிசி சம்மந்தமாக ஒரு சில ஸ்பேர் நமக்கு தேவைப்படுது. ஸோ பல்லாவர சந்தையில் போயிட்டு ஏதாச்சும் பழசு கிடைக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அலசி அறிஞ்சு பார்ப்போம். வாங்க. இன்றைக்கி மார்க்கெட் போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்போயுமே 8 மணிக்கே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 மணி ஆச்சு. நல்ல வேலை, வெயிலும் அந்தளவுக்கு இல்லை. சரி வாங்க அவ்வளோலான்னு பேசாமல் கடைகளில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர்லாம் 50 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது என்னடா அப்படிப்பட்ட 50 ரூபா ஹோம் தேட்டர்னு போயிட்டு பார்த்தா எல்லாமே உடஞ்சி கிடக்குங்க. அது ஒரிஜினல் ஹோம் தேட்டர் தான். ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்ட்ரு போட்டால் டேமேஜ் ஆகி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஸ்பீக்கர்லாம் 4-5 கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. ஆனால் அந்த சப்வூஃபரு ஹோம் தேட்டர் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மூடி தனியாக, அந்த ஹோம் தேட்டர் போர்டு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக கிடக்குது. போன வாரம் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரே 50 ரூபாய்க்கு விற்றாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் பார்த்ததில் பேட்ரி பிரச்சனை அப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. இது ஹோம் தேட்ரு, அவ்வளோ பெரிய ஹோம் தேட்டர் 50 ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கும். ஸோ நம்மளால் சரி பண்ண முடியும், எனக்கு வந்து ஸ்பேர் தேவைப்படுது அப்படிங்கிறத தாராளமாக வாங்கலாம். மற்றவங்க வாங்குறது ரிஸ்க்கு தான். ஸோ அங்கே வந்து பவர் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, செக் பண்ணிவிட்டு வாங்க முடியாது. இந்த மாதிரி 10 ரூபா ஹோம் தேட்டர் கடையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பல்லாவரத்தில். அடுத்த வாரம் இந்த கடை இருக்குமான்னு தெரியல. மேபி இருந்தால் நம்ம அடுத்த வாரம் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். ஏன்னா நான் சின்ன பேக் செட் வந்திருக்கிறேன், இதை தூக்கிட்டு போக முடியாது. நமக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் ஹார்டிஸ் தேவைப்படுது. அதை வாங்குறதுக்காக பல்லாவர சந்தையில் இருக்கிற ஒரு ஐயா கடைக்கு வந்திருந்தேன். இவர் கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒர்க்கிங் கேட்ஜெட்ஸ் மட்டும் தான் விற்பாங்க. இந்த பழைய எலக்ட்ரானிக் ஓல்டு கேட்ஜெட் ஒர்க்காக இருக்கும்ல அந்த மாதிரியோ இல்லை ஓடாத கேட்ஜெட்டோ அப்படிலாம் விற்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் லேப்டாப்பே எட்டு வந்து அந்த ஹார்டிஸ்கை வாங்கி அதுக்கான கேபிள் இருக்குது போட்டு லைவாக காட்டிடலான்னு சொல்லிட்டு நான் எட்டு வந்தேன். ஸோ அங்கேயே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1 TB சைஸ் காட்டுச்சு. ஸோ இவர்கிட்ட 1 TB 1200-300 கிட்ட சொன்னார். ப்ளஸ் 2 TB இருக்குது. இதே போல் 2 TB ஹார்டிஸ்க் இருக்குது. அப்புறம் ரவுட்டர், சார்ஜிங் கேபிள்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருப்பார். இந்த கடன் இல்லை, நீங்கள் பல்லாவர சந்தையில் எந்த கடையில் போயிட்டு ஹார்டிஸ்க் வாங்குறா இருந்தாலும் அதை வந்து இந்த எக்ஸ்டர்னல் கேஸு கேபிள்லாம் வச்சு கொண்டு போய் செக் பண்ணி பார்த்து வாங்க. அடுத்து ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்ததில் ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. கடைக்காரர்கிட்ட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டால் தெரிலங்காரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ரைட்டுன்னு அதை ஓரமாக வச்சுட்டு அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா 4-5 ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ஏதாச்சும் ஸ்பேர் தேவைப்படுமா ஏதாச்சும்ன்ட்டு. பட் எல்லாமே கொஞ்சம் ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. அதனால் வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு கடையில் கிரிக்கெட் ஸ்டெம்பெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல அதுக்கானது நினைக்கிறேன். இதில் பந்து பட்டாலும் அந்த ஸ்டெம்பு வந்து பேக்கில் போயிட்டு திரும்ப முன்னாடி வந்துடும். ஸ்ப்ரிங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பெருசாக எதுவும் டேமேஜ் வராது போல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டெம்பு கிட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு. அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கிடந்துச்சு. என்னடான்னு எடுத்து பார்த்ததில் இது வந்து ப்ரொஜெக்டரோட லென்ஸு. இங்கே பார்த்தீங்களா மேலே லென்ஸ் இருக்கா, சைடில் பார்த்தீங்கன்னா
அந்த காம்பனண்ட்டுக்கான வயர்லாம் உள்ளே போகுது. நான் பிரித்து பார்த்தது கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ப்ரொஜெக்டர் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளுக்குள்ளே எப்படி அதை வந்து கொண்டு வராங்க, அந்த லைட்டிங்கை கொண்டு வராங்க இல்லைன்னு பார்க்கணுன்னு. இது வந்து அரைங்குறையுமே உடஞ்சி போய் கிடந்துச்சு. இதோட ப்ரைஸே 200 கிட்ட சொன்னாங்க. பேரம் பேசினா நம்ம வாங்கிடலாம் நல்ல ரேட்டுக்கு. பட் இதை மட்டும் வாங்கி என்ன யூஸு, ப்ரொஜெக்டரோட வாங்கணும்னு சொல்லிட்டு வேறு கடையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சக்கரை இருக்குது. இது அமுக்குனா சக்கரை சுத்தமா என்னன்னு தெரில. இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றதுக்கா இல்லை என்னன்னு தெரில. கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு. இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த டிவைஸை பற்றி தெரியல. அதான் அடுத்த கடையில் ஒரு யூபிஎஸ் ஒன்று பார்த்தேன். நம்ம பிசி வாங்கினா இது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் உள்ளுக்குள்ளே பேட்டரி இல்லை போல், வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து ப்ராசஸரை காணும், ஜஸ்ட்டு போர்டு மட்டும்தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. நம்ம பேரம் பேசினா 200 கூட வாங்கிடலாம். பட் ப்ராசஸ் இல்லாமல் எப்படி கடையை ஓட்டுறது, அதனால் ப்ராசஸ் ஓட்டுறது தேவை. மேக்ஸிமம் வந்து பலகார சந்தையில் நம்ம பிசி வாங்கும்போது இல்லை மதர் போர்டு வாங்கும்போது ப்ராசஸர் இருக்காது, தாளை ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக காட்டியிருக்காங்க உள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மதர் போர்டை பார்த்துட்டு இருக்க டயத்தில் தான் இன்னொருத்தர் நம்ம கண்ணெலாம் மாட்டினா சோனியோட இந்த மியூசிக் பிளேயர். இது வந்து ஸ்பீக்கர் இருக்காது, 1 GB இன்பில்டு மெமரின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம், அது மூலமாக டேட்டாவை பாட்டும் ஏற்றிக்கலாம். நான் லேப்டாப்பில் சொருகி பார்த்தேன், ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் வரலைங்க. ஒரு வேளை இதில் பேட்டரி போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் மாட்டும்போது அதுலேருந்து வர்ற சார்ஜை வச்சு இது ஆன் ஆகும். ஆனால் அந்த மாதிரி கூட ஆகலை. உள்ள வோல்டேஜ் போகுது, ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே மதர் போர்டு ஷார்ட்டாக இருக்கும் போல். அதை வச்சுட்டு அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி டெல் லேப்டாப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் டிஸ்பிளேலையும் எந்த டேமேஜும் இல்லை, பட்டன் எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு. இது ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. கடைக்காட்ட கேட்டால் தெரிலங்காரு. அப்படியே இருக்கிற கண்டிஷன் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு சார்ஜரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வாங்கினா ஹை பர்ஃபார்மன்ஸ் தருமான்னு தெரில. அதனால் சும்மா டிசைனை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் ஸ்கூல் பசங்கன்னு இருந்தாங்க, பெரியவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்னடான்னு போயிட்டு பார்த்ததில் இந்த மாதிரி மீன் கடைங்க, நல்லா கம்பில் இந்த மாதிரி கெட்டி தொங்க விட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளே மீன்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மீனுக்கு தேவையான உணவு, அப்புறம் மீன் தொட்டிகளை போடுவாங்களே அந்த டிசைனான கலர் கல், அந்த மாதிரி எல்லாமே இந்த கடையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சில ஸ்கூல் பசங்க வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. ஒரு கேட்டு பார்த்தேன் ஒரு மீன் எவ்வளோன்ட்டு. அந்த மீன் பாக்கெட்டு மேலே தொங்குது பார்த்தீங்களா, இது வந்து 50 ரூபாயாம்மா. ஸோ ஒரு கலர் மீனை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. நமக்கு இந்த மீனை பற்றி தெரியாது. ஸோ பார்த்தேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மீனுக்கு. அந்த செடியும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. செடியெல்லாம் 50 ரூபா 60 ரூபா. மீன் ஒருத்தர் வாங்கிட்டு போனார், அது 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கடையை நான் 2-3 வாரமாக நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த மார்க்கெட்டோட சென்ட்ரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தள்ளி போனீங்கன்னா ஒருத்தர் வந்து சமோசா வச்சுட்டு இருப்பார் கூடையில் வச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருந்துச்சு. மீனெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒரு கடைக்கு போனோம்னா அங்கே வந்து மீன் தூண்டில் கடைங்க. டிசைனாக மீன் தூண்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே கலராக வச்சுருக்காங்க. கடையில் மீன் பிடிக்கிறது, குளத்துல மீன் பிடிக்கிறது, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நமக்கு இந்த மீன் சமாச்சாரம் பற்றி தெரியாது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த உள்ளுக்குள்ளே இந்த தவளை புளி மாதிரி ஏதோ சின்ன பொம்மை வச்சுருக்காங்க, அதுவும் எதுக்குன்னு தெரில மீன்ஸ் எனக்கு தான் அந்த மீன் பிடிக்கிற சமாச்சாரத்தை பற்றி தெரியல. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு தூண்டில்னு தெரியுது. கடைக்காரரும் எனக்கு நிறையா சொன்னார், இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. கடையை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் பல்லாவரத்தில் போடுவார் போல், மற்ற டயத்துலலாம் வெளியில் கடை வச்சுருக்காரு. அதான் உங்களுக்கு சேனலா? நம்ம கடை பேர் வந்து சாமியல் கிருஷ்ணன் ஷாப் சொல்லி வரும். ஓகே, நம்மளோட சேனல் எப்போதான் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது லோ பட்ஜெட் இருக்குது, ஹெவி பட்ஜெட் இருக்குது. 5 அடி 500 ரூபா, 6 அடி 600 ரூபா. வந்து 5 அடி 500 ரூபா. இதில் மேக்ஸிமம் வந்து 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ இருப்பாங்க. ஓகே. அதே உங்களுக்கு ஒரு காம்போ வேணுன்னா காம்போ பார்த்தா 1000 ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ஆகுதுண்ணா. காம்போனா இந்த மாதிரி 2 சேர்த்து ராடி ஊக்கு தக்காளி அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே. 1000 ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ஆகும். நான் ஒன்றும் மீன் பிடிக்க போகிறதில்ல, இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி லேப்டாப் மாதிரி ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது லேப்டாப் கிடையாது, சிடி போட்டு படம் பார்க்குறது. சோனியோட ப்ராண்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது வெளியிலேருந்து பார்க்கும்போது. பட் உள்ளேருந்து பார்த்தா கூபின்னு போட்டிருக்காங்க. இப்படி ஓப்பன் ஆகுதா, இதில் தான் சிடி போடணும். ஆனால் டிஸ்பிளே உடஞ்சி போச்சுங்க, இது வாங்கி வேஸ்ட்டு. அப்புறம் ஒரு கார் ஆம்பிளிஃபையர் ஒன்று பார்த்தேன். இதில் வந்து யூஎஸ்பி போடுற மாதிரியே இல்லை. இது ஆக்ஸ் கேபிள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை, மெமரி கார்டு எதுவுமே இல்லை.
இது வாங்குறது வேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அதையே நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணணும், பெண்டிங்கில் கிடக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று வாட்ச் பார்த்தேன், போல்டோட வாட்ச்சு, நல்லா இருந்துச்சு டிசைனு. ஆனால் உள்ளுக்குள்ளே தண்ணி போயிட்டு எல்லாம் துருப்பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக மதர் போர்டு அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த பேனல் தேவைப்படுது, டிஸ்பிளே தேவைப்படுது அப்படின்னா இது வாங்கி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஸ்க்ராப். அடுத்த கடையில் 2 பிசி வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே ரொம்ப பழசு. இந்த ஆஃபீஸில் நம்ம ஸ்கூலெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெனோவோ பிசி ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்ஜி கம்பெனியோடது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப பழசு தான், அதனால் ஹை ஸ்பீடில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராசஸர், ரேமு எல்லாமே அப்கிரேட் பண்ணணும். ஸோ பின்னாடி பார்த்தீங்களா எதுவுமே ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல, அப்படியே எட்டு வந்து போட்டிருக்காங்க. வெயிட் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி ஓகே, ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம கடைசி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய ஜென்ரேட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. சைடில் ஒரு ப்ளக் இருந்துச்சு. இது டீசலில் ஓடுறதா இல்லை வேறு எதுவும் மண்ணெண்ணெயில் எதுவும் ஓடுறதான்னு தெரியல, சின்ன வயசில் பார்த்தது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி வச்சுருப்பாங்க, அதை இழுத்து விடணும், அப்போ தான் கடன்னு ஓட ஆரம்பிக்கும். டீசல் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, கமல் நேரம் திட்டாதீங்க. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெனோவோ லேப்டாப் ஒன்று இருந்துச்சு. இது கவர்மெண்ட்டில் கொடுத்தது கிடையாது, ப்ரைவேட்டாக ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுதான். ஓப்பன் பண்ணி பார்த்ததில் டிஸ்பிளேயில் உள்ள கருப்பு கோடு டேமேஜ் ஆகி விழுந்திருக்கு. மற்றபடி கீபோர்டெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க, பட் 2000 அது ஒர்த்தான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்குற மிஷின், மோடு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி திருப்பி பார்த்ததில் இப்போ ஒரு பேட்டரி கிட்ட போடணும் போல். ஸோ அப்புறம் இந்த சைட்லேயே நிறைய லேப்டாப் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பழைய மாடலாக இருக்குது. பாருங்கள், கேமராவும் பழசு. அந்த சின்ன சின்ன லேப்டாப் சொன்னோம்ல, அதே போல் 2-3 வச்சுருந்தாங்க. அப்படியே இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிசி. இது வந்து நம்ம அப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 2 பிசி, அதை விட கொஞ்சம் அப்கிரேட்டட் விஷன் தான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ராசஸரை காணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாள் வச்சுருக்காங்க. இப்படி தாங்க பல்லாவரத்தில் மோஸ்ட் ஆஃப் த பிசி இருக்கும், ப்ராசஸரே இருக்காது. ஆனால் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, ரேமு ரோமு எதையுமே காணும். பேக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸுக்கான அந்த இதே காணும். இங்கே பாருங்கள், எம்டியாக இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி எல்லாத்தையும் உருவிட்டு விட்ருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ரேடியோ இருந்துச்சு. இது வந்து பின்னாடி டார்ச் லைட்டும் இருக்குது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, எஃப்எம் ரேடியோ, ப்ளூடூத்து, அப்புறம் மெமரி கார்டு போடுறது அந்த மாதிரி பார்த்துக்கலாம் போல். டிசைன் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இது வந்து ஸ்க்ராப் தான், ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேடியோ வச்சுருந்தாங்க சேலுக்கு. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இதுக்கு மேலே பாட்டை போட்டால் நம்ம இசைஞானி ஐயா வந்து நமக்கு காப்பரேட் கொடுத்துருவார். அதனால் ஒழுங்கு மரியாதை அந்த கடையை விட்டு வேறு கடைக்கு போயிடுவோம். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷினுக்காகவே ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு மர்மமான பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலி இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினு, இதுக்கான பேட்ரி, அந்த ஸ்க்ரூ செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. பட் இங்கே இருக்கிற ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே பிளேடு உடஞ்சி போயிட்டு ஒயர் கட்டாகி கிடக்கு. ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 700 800 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு PS2 இருந்துச்சுங்க. இது வந்து ஸ்லிம் டைப் கிடையாது, பெரிய டைப்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க. இது வரைக்கும் பல்லாவர சந்தையில் PS2னால 2000 அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து ஒர்க் ஆகும், இது ரேட்டு 1000 சொல்கிறப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு போகலாமான்னு பார்த்தேன். பட் இதுக்கான கேபிள் எதுவுமே கிடையாது. நம்ம மானிட்டரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னென்னு தெரில. ஸோ இதுக்கு கேபிள் கிடையாது, சிடி கிடையாது, எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா செலவழிக்க வேண்டியிருக்குமே, இதை விட்டுறக்கூடாதுன்னு தோணுது, ஆனால் காசு இல்லைன்னு தோணுது. அதனால் இப்போதைக்கு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அந்த கடைக்காட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். யாரும் சேல் வாங்கலை அப்படின்னா வச்சுருங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, நான் கூட காசு வந்ததுக்கப்புறம் இந்த வீக்கில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஸோ விரைவில் PS2 சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போதைக்கு இந்த PS2வை கடைக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாம். அந்த கடையில் ஒரு மர்மமான லேப்டாப் ஒன்று பார்த்தாங்க. மேலே எல்லாம் அது உப்பு படிஞ்சு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. இது தூக்கி பார்த்த உடனே இந்த டப்பா எப்படி இருக்கும் அதே போல் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா மட்டமான குவாலிட்டி, சைனா ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். கூகுளில் பார்த்ததில் இது வந்து இந்த நாப்தோவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது கம்பெனியை வச்சு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி கம்பெனி லேப்டாப். இது பார்த்தீங்கன்னா 10,000 இது நல்லா இப்படி தான் இருக்குது, பெரிய லேப்டாப் மாதிரி இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. பல்லாவர சந்தையில் இந்த லேப்டாப் வந்து 2000 விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், இது வந்து ரொம்ப சைனா பிசி, இது ஒன்றுத்துக்கு ஆகாது, ஸ்பீடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம பேரம் பேசினா இது 1000 வாங்கலாம். பட் வாங்கி என்ன பிரயோஜனம், இது இல்லை, டிஸ்பிளேக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு, நிறையா ஒரு மாதிரி இருக்குது, இது வாங்கி யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் ஒன்று பார்த்தோம், பார்க்குறதுக்கு சொம்பு மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப்-C சார்ஜரு, அப்புறம் ஒரு சில பட்டன் IR சென்சார்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து மேலே வந்து ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு மூலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சென்சார் அண்ட் கேமரா மூலமாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகி உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்.
ஸோ இது வந்து மொபைல் ஸ்டாண்டு மாதிரி தான், பட் ஏஐ மூலமாக ஒர்க் ஆகக்கூடியது. பல்லாவரம் சந்தையில் 500 சொன்னாங்க. அப்புறம் நம்ம R2T Info Pro நம்ம அண்ணன் வந்துட்டு பேரம் பேசி 200 வாங்கிட்டார். வாங்கி கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டாரா என்னன்னு தெரியல, அமுக்கி விட்ட உடனே அந்த லைட் எரிஞ்சிச்சு பாருங்கள், ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் கையில் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கீழே கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னு என்னை ஃபைன் பண்ணி நான் மூவ் ஆகுதுங்க ஏற்ற மாதிரி அதுவும் மூவ் ஆகும். இப்போ என் ஃபோனை வந்து அந்த டிவைஸில் மாட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எங்கேயோ நிற்கேன், அது எனக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகுதா. ஸோ 3 பேர் நிற்கிறோம், சுற்றி நிறைய பேர் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் அப்படியே ரொட்டேட் ஆகுது, எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆக வச்சோம் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு நம்ம அண்ணன் R2T Info அவர்கிட்ட பாருங்கள், வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பார். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் சீரிஸ் ஃபோன் ஒன்று பார்த்தேன். இது வந்து டிஸ்பிளே உடஞ்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க, அதுதான் உடஞ்சிருக்கு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலை, பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக உடையலை, நல்லா பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. நம்ம தாராளமாக வாங்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இதே போல் ஐஃபோன் வாங்கி அதுக்கு பட்ட செருப்படி இருக்கே, அதெல்லாம் நினச்சி பார்த்தா எப்போ வேணாம் ஃபஸ்ட்டாடா அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா கம்மியாக இருக்குது, வாங்கிடுவோம். உள்ளே பார்த்தா பேட்ரி போட வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு 1000 செலவழிச்சு, டிஸ்பிளேல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், அதுக்கு கொஞ்சம் காசு செலவழித்து ஆன் பண்ண வச்சா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா iCloud லாக் போட்டிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு 3000 4000 சொல்லிட்டு எடுத்து மொத்தம் எப்படியும் ஒரு 7,000 செலவாகி போகும். அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் OLXலையோ அல்லது ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லையோ இதே ஃபோனை கம்மி ப்ரைஸில் ஊற்றிட்டு இருப்பாங்க. அதே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெறுத்து போயிடுவீங்க. நான் அப்படி தான் நிறையா பட்டேன். அதனால் இதை மட்டும் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வச்சிட்டேன். நம்ம ஸ்பேருக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னு நான் வாங்கிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐஃபோன்லாம் பல்லாவரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் சொத்தையே அழிக்க வேண்டியிருக்கும். ஐஃபோன் புதுசு வேணாலும் அழிக்க வேண்டியிருக்கும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாய் படாத பாடு வேண்டியிருக்கும். ஸோ அதனால் பல்லாவரத்தில் ஐஃபோன் வாங்கினோன்னா ரொம்ப பார்த்து வாங்க. இது என்னோடய அனுபவம் அண்ட் ஒப்பீனியன். அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் ஒன்று வச்சுருந்தாங்க. ஐபேடில் 2nd ஜென்ரேஷன் நினைக்கிறேன். டிஸ்பிளே உடையில மேலெல்லாம் டெம்பர் கிளாஸ் போட்டு தான் இருந்துச்சு, ஆன் பண்ணாலும் ஆன் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா iCloud லாக் விழுந்துருக்குது. இந்த ஐபேடோட ப்ரைஸ் வந்து 2500, லாக் எடுக்கிறதுக்கு ஒரு 3000, ஆக மொத்தம் ஒரு 6 கிட்ட செலவு வைக்கின்றிருக்கோம். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்காக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 TB 2 TB இந்த மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஒரு பக்கெட் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு ஒன்று செக் பண்ணி பார்த்தேன். நான் தான் லேப்டாப்பு அப்புறம் கேபிள் எடுத்து போனேன். லேப்டாப் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒருத்தங்க உள்ள டிஸ்க்கு சுற்றுது. ஆனால் இங்கே அலோகேட் ஆக மாட்டுக்கு, காட்டவே மாட்டேருந்துச்சு. ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார், அதை வச்சு செக் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகலை. அண்டு அந்த பெட்டியில் இருக்க நிறைய இதை செக் பண்ணி பார்த்தாலும் ஒர்க் ஆகலை. 1-2 ஒர்க் ஆகுது. அதை நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கினதான் உண்டு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா லேப்டாப் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாட்ச் வாங்கிட்டு இருந்தாங்க. வாட்ச் எல்லாம் 50 100 விற்றுட்டு இருந்தாங்க. டிசைன் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா முன்னாடி இருக்கிறது பின்னாடி தெரியுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முள் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சைனீஸ் ப்ராண்டு சும்மா ஒரு ஷோகேஸுக்கு மாறிக்கலாம் போல், அந்த மாதிரி டிசைனாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க பல்லாவரம் சந்தையில். இன்றைக்கி லீவு போல் நிறைய பசங்க வந்திருந்தாங்க அந்த பொருட்களை வாங்குறதுக்கு. நம்மக்கிட்ட ஆப்பிள் மேக்புக் மாதிரி சாம்சங்கோட ஒரு விலை உயர்ந்த லேப்டாப் இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1.5 லட்சம் கிட்ட போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட லேப்டாப்பை நம்ம பல்லாவரத்தில் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம வாங்கலை, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக வந்ததுனால அவர் வாங்கியிருந்தார். ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாகவே மெட்டல் பாடி, கையில் வாங்கினோன்னா அந்த ஸ்லிம்னஸ் தெரியுது. மேக்புக் எப்படி இருக்கும் அதே போல். ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க போல், அந்த எட்ஜஸில் மட்டும் தெரிஞ்சுது. ஸோ மற்றபடி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சார்ஜிங் பின்னு, டைப் சி பின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது சார்ஜிங் பின்னு தெரியல, வீட்டில் போயிட்டு பார்த்ததான் தெரியும். அப்படி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க ரேம் ஹார்ட் டிஸ்க்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்டு, ரேமும் இன்பில்டு, உள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கும் இன்பில்டு. அதனால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிப்பை மட்டும் கட்டாயிருக்கு பாருங்கள், அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கல அங்கே ஸ்டிப்பு மட்டும் கட்டாயிருக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு மேக்புக்கில் எப்படி இருக்கும் அதே போல் தான் இருக்குது. இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தேன், ஒரு அமெரிக்காக்காரர் ஒருத்தர் போட்டிருந்தார். இந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சார்ஜர்லாம் நம்ம ஊரில் எங்கே கிடைக்கும்? ஸோ இதை ரீஸ்டோரேஷன் பண்ணணும், ஒர்க்காக வைக்கணும் அப்படின்னா இந்த சார்ஜர் ஃபஸ்ட்டு வாங்கணும். நம்ம அண்ணன் வந்து ரிச் சீட்டு போகிறானாரு, அங்கே போயிட்டு இதே போல் சார்ஜர் கிடச்சிது அப்படின்னா நம்ம வாங்கிட்டு இது ரீஸ்டோரேஷன் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலாம், என்னென்னு பார்க்கலான்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக அந்த லேப்டாப் வந்து ஒர்க் ஆச்சு, ஏதாச்சும் வேலை பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.